விஜய் வீட்டில் காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வந்து பேசிட்டு வந்து ஜாலியாக வந்து இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரியோட சமையலை ரொம்ப ருச்சி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அவங்க தாத்தா கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, இன்றைக்கி காவேரி வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, காலம் ஃபுல்லாக காவேரி இந்த வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவங்க சித்தப்பா வந்து காவேரி இங்கே இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும், அது இவங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாம் பற்றி காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, உண்மையிலேயே வந்து நான் விஜய் சார் வந்து கொஞ்சம் மோசமானவர் தான் நினச்சேன். ஏன்டி எப்படி சொல்கிற? இல்லைம்மா, அவர் என்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசியிருந்தார்ல, அதனால் நான் அவர் லேடிஸ் விஷயத்தை எப்படியோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஒய்ஃபோட திங்ஸ் எல்லாத்தையும் அவர் வச்சுருந்தது பார்த்துட்டு நான் மனசை மாற்றிக்கினம்மா. உண்மையிலேயே அவர் கிரேட்டு தான் இல்லைம்மா அப்படின்றாங்க. அதான் நான் சொன்னேன் என் தம்பியை பற்றி, நீ தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து யோசனை பண்ணுறாங்க. விஜய் வந்து பேசுனது, அதுக்கப்புறம் அந்த திங்ஸ்லாம் எடுத்து காட்டினது, அவர் சமைச்சு போட்டது, அவர் சந்தோஷமாக பார்த்துக்கினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து காலையில் வந்துடுறாங்க. நம்ம காவேரியோட பர்த்டேக்கு அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்துடுறாங்க. கங்காவும் யமுனாவையும் பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. அப்படியே போய் கட்டிக்கிறாங்க. அதே மாதிரி கங்கா பொண்ணு ஓடி வந்து சித்தின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த காவேரி, ஏக்கா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் தெரியாதுடி, அம்மா சொல்லிச்சு உன் பர்த்டேவை நல்லா கொண்டாடணும்னு, அதே மாதிரி நாங்களும் நல்லா கொண்டாடணும்னு டிசைட் பண்ணிட்டோம், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பலூன்லாம் ஊதி கட்டுறாங்க, இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து காவேரி, அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவருக்கா, நான் குழந்தையாக்கா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் நீ குழந்தை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்காங்க காவேரியை. அடுத்து வந்து காவேரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னோடனே, என்ன சர்ப்ரைஸ், ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. நம்ம வந்து யமுனா, கண்ணை எதுக்கு நீ மூடுற அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னோடனே கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக குட்டி காவேரி வந்து நிற்கிறா. மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறா. அடுத்து வந்து கூடவே வந்து விஜயும் வராரு. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க நம்ம காவேரி. சரி விஐபியே வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவேரியை பார்த்துட்டு வந்து, அப்படி இவங்க யார் அப்படி சொல்லிட்டு குட்டி காவேரி கேட்குறா. நம்ம கங்காவையும் யமுனாவையும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சாரதா வந்து உடனே சொல்லிடுறாங்க, இவங்களா உன் பெரியம்மா உன் சித்தி அப்படின்றாங்க. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் காவேரி பார்க்குறாங்க. என்னம்மா அப்படி சொன்னோன்னே, இல்லைடி அந்த மாதிரி, ஏன்னா மிஸ்ஸோட இது மிஸ்ஸு நான் கூப்பிட முடியும், அதுக்காக சொன்னேன்டி அப்படின்னோடனே, நாங்கள்லாம் ஆன்ட்டினே கூப்பிடு எங்களெல்லாம் அப்படின்னா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க நம்ம குட்டி காவேரி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கேக்கும் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எங்கள் விஜய் வந்து பார்த்துட்டு வந்து, நம்ம கங்காவும் யமுனாவும் ரொம்ப அழகாக இருக்கார், இவரே கல்யாணம் பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து என்னக்கா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக தான் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிஃப்டெல்லாம் வந்து எடுத்து பிரித்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் கொடுத்த கிஃப்ட் என்னவாக இருக்கும், நம்ம அம்மாவோட அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்ட்டையும் விட்டுட்டு அந்த கிஃப்ட்டை மட்டும் பர்டிகுலராக பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ரொம்ப வித்தியாசமான பொருளாக இருக்குது. காவேரிக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்த காவேரி ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியாகி உட்காந்துடுறாங்க. இங்கே ஒன்றுமே புரியலையே, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து வச்சுருக்காரு, சின்ன வயசில் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது, எதனால் இதெல்லாம் கொடுத்துருக்காரு, எப்படி தெரியும் இவருக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒன்றுமே புரியாமல் அதிர்ச்சியாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து கங்காவும் யமுனா வராங்க. என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னொன்னே, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதில் வந்து காவேரிக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே இருக்குது. என்னடி இது, அதான்க்கா எனக்கும் புரியல, அவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அப்போது உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்கு இருக்குது, அப்போது உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னோடனே வெக்கப்படுறாங்க காவேரி சந்தோஷமாக.